வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோ எதை பற்றினாக்கா, சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி நிறைய கேட்டிருக்கீங்க. ஸோ அதில் 3 கேள்வி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஸ்பர்ஸில் பிபிஓ இன்னும் டவுன்லோட் ஆகலை. யாருக்கெல்லாம் இப்போது லாஸ்ட்டாக ஒரு 2 மாதம் முன்னாடி மைக்ரேட் ஆனீங்களோ, நிறைய பென்ஷனருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட ஸ்பர்ஸ் பிபிஓ குறைஞ்ச பிபிஓ டவுன்லோட் ஆகலை. நீங்கள் டவுன்லோட் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நோ டேட்டா அவைலபிள்னு காட்டுது. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஸ்பர்ஸ் டீமே உங்களோட குறைஞ்ச பிபிஓ அப்லோடு பண்ணலை. உங்களோட பென்ஷன் ஸ்லிப்பு கிடைக்கும், அதே போல் அரியர் கிடைச்ச அந்த லம்சம் அமௌண்ட்டோட அந்த ஸ்லிப்புமே கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஸ்பர்ஸ் பிபிஓ மட்டும் உங்களோட அப்டேட் ஆகலை. ஸோ அது எப்போ அப்டேட் ஆகுதோ அந்த டைமில் நான் செக் பண்ணும்போது எனக்கு தெரிய வந்துச்சுனாக்கா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா எனக்குமே தெரியாது அவங்க எப்போ அப்டேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அதாவது இந்த கேட்ட கேள்வியும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் கேட்குறீங்க எப்போ இது டவுன்லோட் பண்ண முடியும்னு. நான் இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். அவங்க எப்போ அப்டேட் பண்ணுறாங்களோ அந்த டைமில் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. மெசேஜ் அனுப்பியுமே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அப்டேட் ஆகாத இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பர்ஸ் பிபிஓ டவுன்லோட் ஆகிடும். இது ஏன் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன்னாக்கா, உங்களோட யூசர் ஐடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்பர்ஸ் பிபிஓட நம்பர் தான் உங்களோட யூசர் ஐடியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தனியாக ஒரு பிபிஓ நம்பர் ஜென்ரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூசர் ஐடியாக மாற்றின பிறகு அந்த நம்பரில் உங்களுக்கு பிபிஓ மட்டும்தான் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கான நம்பர் அலர்ட் ஆகிடுச்சு, ஆனால் உங்களோட பிபிஓ மட்டும் ஜென்ரேட் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாகவே அது கிடைச்சிரும். ரெண்டாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டைப் ஆஃப் பிபிஓ. ஸோ 2 விதமான பிபிஓ இருக்குது. நீங்கள் எப்போ உங்களோட ஸ்பர்ஸ் பிபிஓ நம்பர் கிடைக்கலையோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நோ யுவர் பிபிஓ நம்பர் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆப்ஷன் கேட்டிருக்கோம். ஒன்று உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பர்சனல் நம்பர் கேட்கும், மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸ் பிபிஓ நம்பர் கேட்கும், நாலாவது இபிபிஓ நம்பர் கேட்கும். ஸோ பிபிஓ ரெண்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இபிபிஓ, ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸ் பிபிஓ. இந்த ஸ்பர்ஸ் பிபிஓவில் உங்களோட பென்ஷன் அமௌண்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் ஓஆர்ஓபி 2 டேபிள் பிரகாரம் உங்களுக்கு சரியான அமௌண்ட்டாக இருந்தாக்கா, ஸ்பர்ஸ் பிபிஓவில் கொடுத்துருக்க உங்களோட பென்ஷன் அமௌண்ட்டும் ஓஆர்ஓபி 2 டேபிளில் இருக்கிற அமௌண்ட்டு சரியாக இருக்குனாக்கா, இதுக்கு முன்னாடி ரிவைஸ்டான அமௌண்ட்டு சரி, இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க அமௌண்ட்டும் சரியான அமௌண்ட்டு. இன்கேஸ் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அரியர் கிடைக்கும் போது கிடைக்காது இருக்கு, அதாவது பிபிஓ எனக்கு கிடைக்கல ஆனால் அந்த அரியரோட அந்த ரிவைஸ்டு அமௌண்ட்டோட அரியர் எனக்கு கிடைச்சாச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த பிபிஓ பின்னாடி போக வேண்டாம். ஏன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸ் பிபிஓ மூலிமா தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். இசிஹெச்எஸ்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஸ்பர்ஸ் பிபிஓ லிங்க் பண்ணுறதுக்காக இப்போ வரவங்களுக்கு ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இனிமேல்ட்டு ஃபியூச்சரில் ஸ்பர்ஸ் பிபிஓ தான் உங்களுக்கு மெயினாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பிபிஓ ஜென்ரேட் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் தேவையில்லாமல் அது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம். இபிபிஓ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பென்ஷன் வரும்போது ஒரு ஒரிஜினல் பிபிஓ கிடைச்சிருக்கும். ஸோ அது இருந்தால் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்பர்ஸ் பிபிஓ இருந்தால் போதும். இதுக்கு சென்டராக எனக்கு எந்த பிபிஓ கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேணாம். மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சப்ஸ்கிரைபர் பிபிஓவில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்களோட அம்மாவோட நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த காப்பி என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அவங்க ரெக்கார்டுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ரெக்கார்டில் என்ன டேட்டா இருக்கோ அதுதான் பிபிஓலையும் வரும். ஸோ பிபிஓவில் இருக்கிற மாதிரி நீங்கள் நேமும் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, டேட் ஆஃப் பர்த்தும் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, ஆதார் கார்டு, பேன் கார்டில் இங்கே சிவிலில் என்ன டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த டாக்குமெண்ட் எல்லாத்துலையுமே. ஸோ ஆல்ரெடி ரெக்கார்டில் இருக்கிற டேட்டாவே நீங்கள் ஏன் மறுபடியும் ரெக்கார்டுக்கு சென்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. இது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதுக்கு தான் சொல்கிறது. நீங்கள் உங்களுக்கு தெரியலன்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலனாலும் நான் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் எனக்கு கால் பண்ணுறாங்களோ, இல்லை நான் கால் பண்ணி பேசணும் அவங்ககிட்ட நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு என்ன எவ்வளோ என்னால் விளக்க முடியுமோ அவ்வளோ டீட்டெயிலாக நான் கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்க. ஆஸ் பர் பிபிஓவில் இருக்கிற மாதிரி உங்களோட நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் சேஞ்ச் பண்ண பிறகு நீங்கள் ரெக்கார்டுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டாச்சுனாக்கா என்ன ரெக்கார்டில் இருக்கோ அதுதான் பிபிஓவில் வரும். பிபிஓவில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது நீங்கள் மறுபடியும் ரெக்கார்டுக்கு அனுப்பியிருக்கீங்க, ஐடி லாக் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அது நீங்கள் சிபி கிராமில் கிரீவன்ஸ் போட்டு தான் அன்லாக் பண்ண முடியும். இல்லை ஸ்பர்ஸில்
இப்போ ஐடி லாக் ஆனதுனால நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி தான் பேசி அதை அன்லாக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு தப்பு வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி பிபிஓவில் இருக்கிற மாதிரி உங்களோட டேட்டாவை வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது வந்து ஆஸ் பர் உங்களோட ரெக்கார்டில் என்ன இருக்கோ அந்த டேட்டா தான் பிபிஓவில் வரும். பிபிஓவில் இருக்கிற மாதிரி நீங்கள் மாற்றியாச்சுனாக்கா அது வந்து மறுபடியும் நீங்கள் ரெக்கார்டுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி தப்பை வந்து பண்ணாதீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து நிறைய வந்து கேட்ட கேள்வியே வந்து கேட்டிருக்கீங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி நான் என்ன வீடியோ போட்டனோ அது ரிலேட்டடாக வந்து கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள். மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஒரு சிலதை தவிர்த்து அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கவர் பண்ணுறோம். அது உங்களுக்கு இது வந்து முக்கியமான விஷயம், இது வந்து எனக்கு இப்போவே பண்ணி ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கேளுங்க, அதை பற்றி நம்ம வீடியோ போடலாம். ஆனால் ஏற்கனவே போட்ட வீடியோ வந்து நான் அதை பற்றி ஒரு 10 வீடியோ கிட்ட சொல்லியிருப்பேன். அதை பற்றி நீங்கள் ஒவ்வொருத்தராக எங்கிட்ட கேட்கும்போது நான் ஒரு ஆள் எல்லாருக்கும் வந்து தனித்தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்கள் வந்து வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு புரியலன்ற பட்சத்தில் நீங்கள் கேட்டிங்கனாக்கா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வீடியோவை பார்க்காம டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் எனக்கு இது வந்து கிடைக்குமா கிடைக்காதானாக்கா நான் வந்து எப்படி அதை கிளாரிஃபை பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து ஒரு ஆளாக தான் இருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னாக்கா நான் 3000 கிட்ட இருக்குது. ஸோ இந்த 3000 பேர்த்தில் ஒரு 100 பேர் கூட கேள்வி கேட்டாலும் நான் வந்து அதை என்னோட டைம் எடுத்து தான் நான் வந்து சொல்ல முடியும். அது இடையில வந்து நான் வீடியோவும் போடணும். அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வீடியோ பாருங்கள். அப்படி புரியலன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கேளுங்க. நீங்கள் எடுத்த உடனே வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ போட்டீங்க இது எனக்கு கிடைக்குமானாக்கா நான் அது வந்து எப்படி எடுத்துன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் புரியாத பட்சத்தில் நீங்கள் வந்து கேள்வி கேளுங்க. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.